ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்டர் சிவகார்த்திகேயன், ஆக்டர் ஜெயம் ரவி ப்ளஸ் ஆக்டர் கவின், இவங்க 3 பேரும் ஒரே நாளில் கிளாஷ் ஆக போகிறாங்க தீபாவளிக்கு. அதாவது தீபாவளி ரேஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 படம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பெரிய படம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை பற்றி பார்த்துடலாம். ஆக்டர் சிவகார்த்திகேயனோட அமரன் படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தரோட பயோபிக், அதாவது அமரனோட பயோபிக். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்ல மேஜர், இவரோட பயோபிக்கை தான் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் எடுக்க போகிறாரு. ஆக்டர் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. இவர் பார்த்தீங்கன்னா ரங்கோன் படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ரீசன் ட்ரீசர், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிவகார்த்திகேயனோட கெரியரில் ஒரு பெஸ்ட்டான ஃபிலிமாக இது இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படம். கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி வைப் தான் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க 2 பேரோட பேர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக தான் இது இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயம் ரவியோட பிரதர் மூவி. இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு ஃபன் மூவியாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு டேரக்டர் ராஜேஷ். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், நட்டி, விடிவி கணேஷ், கூல் சுரேஷ். ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆகிற ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷனை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கு. எப்படி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகல. மேபி வந்து ஒரு பிஃபோராக ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அக்டோபர் 31 சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. எல்லா மியூசிக்கும் கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பமே ஹிட் ஆயிருக்கு ஹாரிஸ் ஜெயராஜ். கண்டிப்பாக வந்து இந்த படம் கம்பேக்காக கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஹாரிஸுக்கு. எப்படி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட்டி பேக்கர். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கவின் வந்து இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சிவபாலன். இவர் பார்த்தீங்கன்னா நெல்சனோட அசிஸ்டன்ட் டேரக்டர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கவின், ரெட்டின் கிங்ஸ் 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீன் மேட்டின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா டாடா படத்தோட மியூசிக் டேரக்டர். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப சீக்கிரமாகவே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படியும் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற இந்த 3 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் பார்க்கலாம் தீபாவளி ரேஸில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு.